குதிரைகள் விழுந்து கிடந்ததையும் தேர்ப்பாகன் மடிந்து கிடந்ததையும் கண்டனர். தோளில் அணியும் ஆபரணங்களையும் கவச குண்டலங்களையும் மணிகள் பதித்த மகுடங்களையும் கண்டனர். சடாயுவுடன் போரிட்டவன் சிங்கம் போன்ற ஆற்றல் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று கணித்தனர். கடலில் மத்தாக வைக்கப்பட்ட மந்தர மலையைப் போல இரத்த வெள்ளத்தில் இராமன் சடாயுவை பார்த்தான். அவன் மீது ராமன் விழுந்து கதறி அழுதான். தந்தையை நாட்டில் இழந்தேன், மற்றொரு தந்தையை காட்டில் இழந்தேன். என்னைப் போல அபாக்கியவான் வேறு யாரும் இருக்க முடியாது. சீதைக்கும் உனக்கும் நேர்ந்த தீமைகளை தடுக்க முடியாத நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? தவசிகளின் வேண்டுகோளை ஏற்று அறக்கரை அழிப்பதாக வாக்குறுதி அளித்தேன். அதனால்தான் வாழ்கிறேன். உன்னை கொன்ற பகைவன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்தும் போர் மேற்கொள்ளாமல் இங்கே மரம்போல் நிற்கிறேன் என்று கூறி கதறினான். சடாயு இறக்கவில்லை. ஓரளவு உணர்ச்சி இருந்ததை அறிந்தான். சீதையை இராவணன் வலிதிற் கடத்திச் சென்றான் என்று சடாயு கூறினான். மலரணிந்தவார் கூந்தலாளை இராவணன் மண்ணினோடும் எடுத்தான். ஏகுவானை எதிர்த்து நின்று ஆற்றல் கொண்டு தடுத்தனன். என்ன செய்வது? சங்கரன் தந்த வாளால் என் சிறகுகளை வெட்டினான். இங்கு விழுந்து கிடக்கிறேன். இது இங்கு நடந்தது என்றான். ராமன் சினமும் சீற்றமும் கொண்டான். சீதையை கடத்திய கொடுமையன் எங்கே சென்றான் என்று கேட்டான். அதற்கு அவனால் விடை கூற முடியவில்லை. அவன் மூச்சு அடங்கியது. தம்பி, நம் தந்தைக்கு நாம் செய்ய வேண்டிய இறுதிக் கடன்களை செய்வோம் என்றான். விறகுகள் கொண்டு வந்து தீ மூட்டி சடாயுவை கிடத்தி ராமன் எரியூட்டினான். மற்றும் ஈமச் சடங்குகள் அனைத்தும் செய்து முடித்தனர். அந்தி பொழுது வந்து அணுகியது. ராமனும் இலக்குவனும் சடாயு உயிர் நீத்த இடத்தை விட்டு நீங்கிச் செக்கர் வானம் நிறைந்த மேகம் தவழும் ஒரு மலையில் தங்கினர். இருள் மிகுந்தது. பிரிவு என்னும் துயர் ராமனை வாட்டியது. மனைவியை மாற்றான் கொண்டு சென்றதால் ஏற்பட்ட மானமும், இராவணன் மீது கொண்ட சினமும், தந்த போன்றவனாகிய சடாயுவின் மரணத்தால் ஏற்பட்ட துயரமும் இவர்களை வாட்டின. இவற்றை மெல்ல மறந்து வாழ வேண்டும் என்ற ஞானமும் தாங்க முடியாத துயரும் மனப்போராட்டமாக உருக்கொண்டன. இரவு பொழுதெல்லாம் தூங்காது பலவாறாக எண்ணித் துயருற்றனர். இளைய வீரனான இலக்குவன் ராமனிடம் அடக்கமாக, பொன் போன்ற சீதையை தேடாமல் ஈண்டு இருத்தல் தகுதியோ என்று கேட்டான். புகழ்மிக்க ராமனும் அரக்கன் இருக்கும் இடம் துருவி அறிவோம் என்று கூறி மலைத்தொடரில் வெயில் மிகுந்த காட்டுக்குள் தேடிச் சென்றான். குன்றுகளையும் ஆறுகளையும் கடந்து 18 யோசனை தூரம் நடந்து சென்றனர். பறவைகள் தங்குகின்ற குளர்ச்சி மிக்க சோலை ஒன்றில் புகுந்தனர். மாலை பொழுது மறைந்து இருட்பொழுது வந்து சேர்ந்தது. அங்கு ஒரு பழிக்கரை மண்டபத்தில் இருவரும் தங்கினர். வீரனே, குடிப்பதற்கு நீர் வேண்டும் கொண்டு வருக என்றான். ராமனை விட்டு இலக்குவன் தனியே சென்றான். மற்றும் ஒரு சூர்பனகை எங்கு தேடினும் நீர் கிடைக்கவில்லை. சிங்கம் போல் காட்டில் அவன் தெரிந்து கொண்டிருந்தான். அங்கு அவ்வனத்தில் இரும்பு போன்ற முகத்தை உடைய அயோமுகி என்னும் அரக்கி இவனை கண்டாள். கண்டதும் இவன் மீது விருப்பம் கொண்டாள். இவன் மன்மதனாக இருக்கிறான் என்று நினைத்தாள். தன் செருக்கையும் கொடுமையையும் தனித்துக் கொண்டாள். இவனை அணைத்துக் கொள்வேன், மறுத்தால் அடித்துக் கொள்வேன் என்று முடிவுக்கு வந்தாள். அவன் தன்னை ஏற்க மறுத்தால் அவனை தூக்கிச் செல்வது என்ற முடிவுக்கு வந்தாள். இலக்குவனை சந்தித்தாள், நெருங்கி அணைந்தாள். இருட்டில் முரட்டுத்தனமாக மருட்டும் நீ யார் என்று கேட்டான். நான் உன்னை தழுவ விருப்பம் கொண்டேன். உன்னை அடையாவிட்டால் நான் உயிர் விடுவது உறுதி என்றாள். இவளும் ஒரு சூர்பனகை என்பதை அறிந்தான். நின்றால் உன் மூக்கும் செவியும் அறுபடும் என்று அதட்டிப் பேசினான். அவள் அஞ்சவில்லை, கோபமும் கொள்ளவில்லை. இலக்குவனை வாரி எடுத்துக்கொண்டு வான்வழியே சென்றாள். தன் குகையில் அவனை வைத்து அவன் சினம் தணிந்ததும் அவனை தழுவி இன்பம் அடையலாள் என்று நினைத்தாள். இலக்குவன் சீற்றம் மிக கொண்டான். அவளிடமிருந்து விடுபடுவது எப்படி என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இலக்குவனை பிரிந்த ராமனின் துயர் 2 மடங்காயிற்று. சீதையை பிரிந்த துயர் ஒரு புறம், இக்குவனை இப்பொழுது பிரிந்த துயர் மற்றொரு புறம். நீரை கொண்டு வரச் சென்றவனை யாரோ ஆபத்தில் சிக்க வைத்து இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். சீதையை கவர்ந்து சென்ற இராவணன் இவனையும் கடத்திச் சென்று விட்டானோ, அன்றி கொன்று தீர்ந்தானோ? சீதையை காவல் செய்வதில் நெகிழ்ச்சி பெற்றமைக்கு வருந்தித்தானே உயிர் துறந்தானோ என்று பலவாறு நினைத்தான். கண்ணை இழந்தவன் போல் கதறி அழுதான். உயிர் போன்று இருந்தாய், என்னை தவிக்க விட்டுச் சென்றது பொருத்தமா என்று பிரலாபித்தான். அரசு துறந்த போதும் தனி ஒருவனாக நீ என்னை பின்தொடர்ந்தாய். என் துக்கத்தில் பங்கு கொண்டு என்னோடு வந்தாய். அத்தகைய நீ என்னை விட்டு பிரிந்து போதல் தகுமா என்று கூறி வருந்தினான். அறத்தின் செயல் இதுவாக இருக்குமானால் அடுத்த பிறவியில் உனக்கு நான் தம்பியாக பிறப்பது என் கடமையாயிற்று என்று கூறி தன் உயிரை போக்கிக் கொள்ள முடிவு செய்தான். அரக்கி அயோமுகியின் மாயையில் அகப்பட்டிருந்த இலக்குவன் அம்மாயையின்று விடுபட்டு தெளிவு பெற்றான். அவள் மூக்கை அறுத்து அங்க குறைவினை ஏற்படுத்தினான். அவள் இட்ட கூக்குரல் அக்காடு முழுவதும் எதிரொலித்தது. அது ராமன் செவிக்கும் எட்டியது.
இது ஓர் அரக்கியின் குரலாகத்தான் இருக்க முடியும் என்று ராமன் ஓரளவு அனுமானித்தான். அங்கையில் அக்கினி அத்திரம் எடுத்துக்கொண்டு ஒளிவரும் திக்கு நோக்கி புறப்பட்டான். புயற்காற்றை விட வேகமாய் இலக்குவன் இருக்குமிடத்தை அடைந்தான். இலக்குவன் ராமனை பார்த்து, "வள்ளலே, வருந்தற்க" என்று கூறினான். இழந்த கண்ணொளியை மீண்டும் பெற்றது போல் ராமன் மகிழ்ச்சி அடைந்தான். பிரிந்த கன்றை அடைந்த பசுவாய் விளங்கினான். சென்ற இடத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் யாவை என்று கேட்டான் ராமன். "ஐயோ, மூகி என்னும் அரக்கியின் மூக்கையும் செவியையும் உதடுகளையும் அறுத்து முடித்தேன். அவள் கூக்குரல் இட்டாள், தப்பவிட்டேன்" என்றான். "உயிரை போக்காமல் விட்டது உத்தமம், அதுதான் அறநெறி" என்று அறிவித்தான். துன்பம் நீங்கி அமைதி பெற்று வருணனை நினைத்து மந்திரம் கூறினான் ராமன். அவன் மழை நீரை தர அதனை குடித்து இருவரும் நீர்வேட்கை தணித்தனர். அந்த மலையில் மணல் பரப்பில் இலக்குவன் அமைத்துக் கொடுத்த மரப்படுக்கையில் ராமன் படுத்துக்கொண்டான். உணவும் உறக்கமும் இன்றி வேதனைப்பட்டான். சீதையின் நினைவு அவனை வாட்டி தூயில் இழக்கச் செய்தது. கவந்தன் வதை சீதையை தேடி இருவரும் விடியற்காலையில் விரைவாய்ச் சென்றனர். கவந்தன் ஒரு தனிப்பிறவியாயிருந்தான். இருந்த இடத்தில் இருந்தே உயிரையும் எட்டி வளைத்துப் பிடிக்கும் கரங்களை உடையவன் அவன். எறும்பு முதல் யானை ஈராக எல்லா உயிர்களும் அவன் கையில் அகப்பட்டன. காட்டில் வாழும் உயிர் பிராணிகள் அனைத்தும் அஞ்சி நடுங்கின. திக்குகள் அனைத்தையும் தன் கையில் அகப்படுத்திய நீண்ட கரங்களுக்கு இடையே இராமனும் இலக்குவனும் அகப்பட்டுக் கொண்டனர். இது அவர்களுக்கு புதுமையாயிருந்தது. இது அரக்கர் செயலாய்த்தான் இருக்க வேண்டும். அதனால் சீதை மிக அண்மையில்தான் இருக்க வேண்டும் என்று ராமன் கூறினான். அரக்கர் செயலாயிருந்தால் அவர்கள் முரசம் சங்கும் முழங்க வேண்டுமே என்று கூறி மறுத்தான் இலக்குவன். நம்மை பிணித்திருப்பவை மந்தர மலையைச் சுற்றிய வாசுகி என்ற பாம்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று இலக்குவன் கூறினான். இருவருமே 2 யோசனை தூரம் நெருங்கிச் சென்று அவ்வரக்கனை நேருக்கு நேர் சந்தித்தனர். இவனிடமிருந்து உயிர் தப்ப முடியாது என்று ராமன் முடிவு செய்தான். அதற்கு தன்னை ஆளாக்கிக் கொண்டான். இலக்குவனை மட்டும் தப்பித்துச் செல்லும்படி வேண்டினான். "சீதையை பிரிந்தேன், சடாயுவை இழந்தேன், கொடும்பழிக்கு உள்ளாகிவிட்டேன். இனியும் உயிர் வாழ்வது தக்கதன்று. இந்த பூதத்துக்கு உணவு ஆவதுதான் உத்தமம். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு சனகன் முகத்தை பார்க்க முடியும்? அயோத்திக்கு திரும்பச் சென்றால் ஆட்சியை பிடித்து அரசாள ஆசையுடையவன் என்று பேசுவர். மனைவியை காக்கத் திறனில்லாத இவன் வாழ்ந்து என்ன பயன்? மானங்கெட்டவன் என்று பேசுதற்கு முன் உயிர்விட்டால் என் பழி தீரும்" என்று கூறினான். இலக்குவன் அதை மறுத்து ஆறுதல் கூறினான். "துயரத்தில் உன்னை துவளவிட்டு நான் மட்டும் எப்படி திரும்புவேன்? என் அன்னை சுமத்திரை 3 முடி இறப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அனுப்பினாள். அவள் முகத்தில் நான் எப்படி விழிக்க முடியும்? போருக்கு அஞ்சி உயிர் விட்டாய் என்ற பெரும்பழி உன்னை சாராதா? இந்த பூதம் என்ன? இதைவிட அஞ்சத்தக்க விலங்கு வந்தாலும் நம் வாழ்முன் எம்மாத்திரம்? துணிந்து எதிர்த்தால் இது செத்து மடிவது உறுதி" என்று கூறிய வண்ணம் இலக்குவன் முன்னேறினான். ராமனுக்கு புதிய உற்சாகம் தோன்றியது. விண்ணை மூட்டும் அதன் தோள்களை வாள் கொண்டு வெட்டினர். அருவி பொழியும் மலை போல் குருதி கொட்ட நின்றது. அவ்வரக்க வடிவ ஆற்றல் இழந்து செயல் இழந்து ராமன் பெருமையை உணர்ந்து பலவாறு துதித்தது. அடக்கமாய் ராமனை வழிபட்டது. சீதையை காணும் சீரிய முயற்சிக்கு உதவ எண்ணியது. அது அரக்க உருவம் நீங்கி கந்தருவனாக மாறிற்று. "நீ யார்?" என்று இலக்குவன் கேட்டான். "தனு என்னும் நாமம் உடையவன் நான். ஒரு முனிவன் சாபத்தால் இக்கடைப்பட்ட அரக்கப் பிறவியை எடுத்தேன். உங்கள் மலர்க்கை தீண்ட பழைய வடிவம் பெற்றேன். புனை இல்லாமல் வெள்ளத்தை கடக்க இயலாது. அதுபோல துணை இல்லாமல் நீரும் பகையை அடக்க முடியாது. சிவனும் போற்றத்தக்க ஆற்றல் மிக்க பூதகணங்களை இராவணன் பெற்றுள்ளான். அதுபோல நீங்களும் துணை பெற்று எடுத்த பணியை முடிக்க வேண்டும். அதற்கு தக்கவன் சுக்ரீவனும் அவன் வானர சேனைகளுமே ஆவர்" என்றான். அவ்வாறே செய்வதாக கூறி மதங்க மூனிவனது மலையைச் சேர்ந்தனர். மதங்க மூனிவனது தவப்பள்ளி கற்பக மரம் என்று சொல்லத்தக்க வளங்களை பெற்று விளங்கியது. அந்த ஆசிரமத்தில் நீண்ட காலமாய் தவம் செய்து கொண்டிருந்த முதியவள் சபரியை சந்தித்து அவள் நலம் விசாரித்தனர். அவள் இவர்களை இன்முகம் காட்டி இனிய கூறி வரவேற்றாள். ஆரவை மிக்க காய்கனிகளை தந்து விருந்து படைத்தாள். "என் தந்தை போன்ற தலைவ, உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். என் தவம் பலித்தது" என்று கூறினாள். "தாயே, வழிநடை வருத்தம் தீர வகை வகையான உணவு தந்து உபசரித்தீர். நீர் வாழ்க" என்றான் ராமன். சுக்கிரீவன் தங்கியிருக்கும் ரூசிய முக பர்வதத்துக்குச் செல்லும் வழிகளை நினைவு கூர்ந்து அவற்றை அவனிடம் கூறினாள். பின்னர் அவள் முக்தி அடைந்தாள். வானத்தை போன்ற பரப்பும் நீல நிறமும் பம்பை பொய்கை பெற்றிருந்தது. அப்பொய்கையின் பூக்களும் அதில் படியும் அன்னப்பறவைகளும் சீதையின் நினைவை ராமனுக்கு மிகுதிப்படுத்தின. கயல் பிறழ்ச்சி சீதையின் கண்களை அவன் கண்முன் நிறுத்தியது. அன்னப்பறவை மின்னல் இடையாளான சீதையின் நடையை காட்டியது.
குவளை விழித்துப் பார்த்தது. ஆம்பல் வாய் திறந்து பேசியது. களிரும் பிடியும் நீராடித் தழுவிக்கொண்டு அவர்கள் பழைய அன்பு வாழ்க்கையை நினைவுகளாக கொண்டு வந்து நிறுத்தின. பிடிக்கு முதலில் நீர் ஊட்டி பின் உண்ணும் களிற்றின் அன்புச் செயல் அவன் எதையோ இழந்துவிட்டதை எடுத்துக் காட்டியது. பிரிவுத் துயரில் அப்பொய்கை காட்சி அவனை ஆழ்த்திவிட்டது. நீடு நினைந்தான். நீள் கனவுகளில் மிதந்தான். காரிகை தவிர வேறு எதுவும் அவன் கண்முன் நிற்க மறுத்துவிட்டது. தூரிகை கொண்டு எழுதாத அச்சித்திரம் அவனை சித்திரவதை செய்தது. இலக்குவன் ராமனை நோக்கினான். அவன் துன்பக் கனவுகளை கலைத்தான். பொழுதும் சாய்ந்தது. நெடியோய், நீராடி நிமலனை வழிபடு, நடந்ததை மறந்து நடப்பதனை எண்ணிச் செயல்படுவோம் என்று மென்மையாய்ச் சொல்லி அவனை செயல்படுத்தினான். அவனும் மாலை மயக்கம் தீர்ந்து இறை வழிபாடு செய்தான். முனிவர் தங்கியிருந்த சோலையில் ஒரு புறத்தே அவர்கள் உறைவாராயினர். மாலை கதிரவனும் வானத்தை இருளில் ஆழ்த்திவிட்டு மேலைக கடலுள் ஒளிந்து கொண்டான். இரவு ராமனுக்கு தனிமையை தந்தது. வான் உறங்கியது. வையகம் உறங்கியது. பூ ஒடுங்கின, புல் ஒடுங்கின, உயிர்கள் அனைத்தும் அயர்ந்து உறங்கின. அரவுகளும் கரவு நீங்கி அடங்கி ஒடுங்கின். விலங்குகளும் ஓய்வு கொண்டன. இராமன் மட்டும் உறங்கவில்லை. வைகல் விடிவதை எதிர்நோக்கி இருவரும் விழித்தே இருந்தனர். விடிந்ததும் சீதையை தேடி மலைப்பாதைகளையும் காட்டு வழிகளையும் கடந்து சென்றனர். சபரி காட்டிய வழியில் அவர்கள் கால்கள் சென்றன. ருசிய மூகம் என்னும் மலையை அடைந்தனர். குரங்குகளுக்கு அரசனாகிய சுக்ரீவன் அவர்களைக் கண்டு அஞ்சினான். மருண்ட பணுக்கு இருண்டதெல்லாம் பேயாகத் தென்பட்டன. பகைவர் என கருதி குகைகளில் ஒளிய முற்பட்டன. அனுமனை அழைத்து தான் கொண்ட அனுமானத்தை உரைத்தான். வாலியின் ஏவலை ஏற்று வரிவில் ஏந்தி வந்த வாலிபர்களாய் இவர்கள் தென்படுகிறார்கள். துறவு கோலத்தில் துயர் விளைவிக்க வந்திருக்கிறார் என்று கூறி, நீ சென்று ஆராய்ந்து உண்மை தெரிந்து திரும்பி வா என்று ஆணையிட்டான். பார்க்கடலில் எழுந்த நஞ்சைக் கண்ட அமரர்களைப் போல வானரர் அச்சம் கொண்டனர். அவர்கள் அச்சத்தை போக்கி அமைதியாக இருக்குமாறு அனுமன் கூறினான். அஞ்சனை மகனாகிய அவன் அஞ்சன வண்ணனாகிய ராமனை மறைவில் இருந்து கவனித்தான். மூவர் கடவுளர், இருவரே வந்துள்ளனர். அதனால் இவர்கள் கடவுளர் அல்லர். வில்லேந்திய நிலையில் எதையோ தேடுபவராய் உள்ளனர். சோகம் இவர்களை அணைந்திருக்கிறது. அன்பின் திருவுருவாய் காணப்படுகின்றனர் என்பதை அறிந்தான். பிரியம் கொள்ளத்தக்க மனிதராய் காணப்பட்டனர். அதனால் அஞ்சாமல் அவர்களை அணுகினான் அனுமன். அவர்கள் பார்வைக்கு அவன் விருந்தாயினான். நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? வந்தது ஏன்? என்ற வினாக்களை தொடுத்தனர். காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் பிறந்தேன். நாமமும் அனுமன் என்பேன் என்று விரிவாய்ச் சொன்னான் அனுமன். இம்மலையில் இருந்து வாழும் வேந்தன் சுக்ரீவன். அவனுக்கு யான் ஏவல் செய்வேன். தேவரீர், நின்வரவு நல்வரவாகுக. நும்மை நோக்கி விரைவில் வந்தேன். அணையவன் ஏவலினாலே உம்மை அறிய வந்தேன் என்று மேலும் தொடர்ந்தான். அனுமன் அறிவும் ஆற்றலும் கல்வியும் ஞானமும் நிரம்பியவன் என்பதை அவன் சொல்லால் ராமன் தெரிந்து கொண்டான். தான் கல்லாத கலையும் அறியாத வேதங்களும் இல்லை என்று கூறும்படி இவன் பேசுகின்றான். யார் கொல்லிச் சொல்லின் செல்வன் என்று வியந்தான். அவன் அந்தண வடிவத்தில் வந்தான் என்றாலும் சொந்த வடிவம் வேறு இருக்க வேண்டும் என்பதை இராமன் உணர்ந்தான். நீ கூறும் தலைவன் சுக்ரீவனைத்தான் தேடி வந்தோம். அவன் இருக்கும் இடம் அறிவி என்றான் ராமன். வாய்ப்பை எதிர்நோக்கி இருந்த அனுமன் அங்கு சுக்ரீவன் வந்த வரலாற்றை விளக்கினான். ருசிய முக பர்வதத்தில் உயிருக்கு அஞ்சி ஓடி வந்து ஒளிந்து கொண்டிருப்பதை உரைத்தான். இந்திரன் மகனாகிய வாவி கதிரவன் காமுளையாகிய சுக்ரீவனை துரத்தி கொண்டு வந்ததையும் சுக்ரீவன் அங்கு வந்து ஒளிந்ததையும் கூறினான். சுக்ரீவன் வானரத் துணையோடு தங்கியிருக்கிறான் என்று விளக்கினான். அவ்வாறே ராமனும் தான் அடைந்த துயரினை அனுமனுக்குச் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டான். அனுமன் தான் அந்தணன் அல்லன் என்றும் வானர இனத்தினன் என்றும் தெரிவித்து தன் சுயுருவை அவர்களுக்கு காட்ட வானும் மண்ணுமாய் நின்ற அவன் நெடிய வடிவத்தைக் கண்டு வியந்தான் ராமன். அவனை மாவீரன் என்று கூறி பாராட்டினான். அப்பொழுதே சுக்கிரீவனைத்தான் அழைத்து வருவதாய் கூறி விடைபெற்று நடை காட்டினான் அனுமன். அனுமன் சுக்கிரீவனை அடைந்து ராம இலக்கு வரை பற்றிய செய்திகளை எல்லாம் விரிவாய் கூறினான். இராமன் தன் மனைவி சீதையை பிடித்து துயருறுகிறான். இராவணன் அவளை சிறை பிரித்து மறைத்து வைத்து இருக்கிறான். சீதை சிறை வைக்கப்பட்டுள்ள இடம் தேட உன் இந்துணையை நாடி வந்துள்ளான். உன் நட்பை விரும்புகிறான். அவன் இங்கு வந்தது உனக்கும் நல்லது. துன்பம் விடிவு பெற அவன் உனக்கு உதவுவான் என்று அனுமன் சுக்ரீவனிடம் தெரிவித்தான். ஸ்வைதி கேட்டு தன் வாழ்வு உய்தி பெறும் என்ற நம்பிக்கையை அடைந்தான் சுக்ரீவன். வானரத் தலைவனாகிய அவன் மானுடர் தலைவனாகிய ராமனை அடைந்து அடைக்கலம் பெற்றான். இருவரும் இன்னுரையாடி நல்லுறவு கொண்டு நட்பு உடன்படிக்கையும் செய்து கொண்டனர். குகனோடு ஐவராய் விளங்கிய தசரதன் மக்கள் சுக்கிரீவனோடு அறுவராயினர். கடந்தது போகட்டும், இனி நாம் நடப்பதை கவனிப்போம்.
சுகதுக்கங்களில் இருவரும் பங்கு பெறுவோம். உனக்கு வரும் கெடுதி எனக்கு உரியதாய் ஏற்பேன். எனக்கு வரும் துன்பம் உனக்கு வந்தது ஆகும். உன்னுடைய பகைவர் எனக்கும் பகைவர். என் பகைவர் உன் பகைவர். என் நண்பர் உனக்கு நண்பர். உன்னுடைய நண்பர் எனக்கு நண்பர் என்று இராமன் அறிவித்தான். இருவரும் உள்ளம் கலந்து இனிய நண்பர் ஆயினர். வானரர் ஆரவாரம் செய்து வாழ்த்துக் கூறினர். அனுமன் மகிழ்ச்சியின் எல்லையை அடைந்தான். சுக்ரீவன் ராமன் இலக்கு வரை விருந்துண்ண அழைத்தான். காயும் கனியும் கிழங்கும் கொண்டு வந்து வைத்தான். அவற்றை உண்டு அளவலாவினர். நீயும் நின் மனையும் சுகமா என்று கேட்டான் ராமன். மூடியிருந்த கதவுகள் திறந்தன. அடக்கி வைத்த வேதனை வெளிப்பட்டது. கடந்த காலச் செய்திகளை நடந்தவாறு உரைத்தான். வாலியும் யானும் உடன் பிறந்தவர். அண்ணனிடம் அளவில்லாத பாசமும் மதிப்பும் காட்டினேன். இராவணனும் அவன் வலிமைக்கு அஞ்சி அடங்கியிருந்தான். போரில் மாற்றான் வலிமையும் அவனை வந்து சேரும். அத்தகைய வரவலிமையும் உரமும் பெற்றிருந்தான். சிவபக்தனாயிருந்தான். சீலம் மிக்க வனாயும் விளங்கினான். மாயாவி என்ற அசுரன் இவனிடம் வலிய போருக்கு வந்தான். வாலிக்கு அஞ்சிய அவன் ஓடி ஒரு பிலத்துள் நுழைந்து ஒளிந்தான். அவனை தேடி வாலி பின்தொடர்ந்தான். வாலி என்னை பார்த்து, அவன் தப்பி ஓடிவிடக்கூடும். உன்னை நம்பி நான் உள்ளே செல்கிறேன். நீ அவனை தடுத்து நிறுத்த காவல் செய். இதை என் ஏவல் என்று கூறி அப்பிலத்துள் நுழைந்தான். திங்கள் 20 சென்றன. வாலி குகையை விட்டு வெளியேறிய பாடில்லை. மாயாவி அவனை கொன்று தின்று முடித்து இருப்பான் என்ற முடிவுக்கு வந்தோம். என்னுடைய அமைச்சர் என்னை நாட்டாட்சியை ஏற்குமாறு வேண்டினர். எனினும் நான் அதற்கு இசையவில்லை. பிலத்துள் யானும் நுழைந்து அசுரனை அழித்து வருவதாய் கூறி செயல்பட்டேன். அமைச்சர் என்னை தடுத்து நிறுத்தினர். கடமையை விட்டு மடமையாய் நடப்பது தகாது என்று அறிவித்தனர். நாட்டுக்கு நல்லரசு தேவை என்பதை வற்புறுத்தினர். வாலி வரமாட்டான். வந்தாலும் விவரம் சொல்லி அவன் மன்னிப்பை பெற முடியும் என்று அறிவுரை கூறினர். வேறு வழியில்லாமல் கோலேந்தும் வேந்தனாய் மாறினேன். ஆட்சி பீடத்தில் அமர்ந்தேன். மாயாவி வெளியே வாராதபடி அப்பிலத்துள் வழியை கற்கள் கொண்டு கதவிட்டேன். எதிர்பார்க்கவில்லை. வாலி மாயாவியை கொன்று பிலத்துக் கற்களை விலக்கி வெளியே வந்தான். யான் அவனை அடைத்து வைத்து ஆட்சியை பற்றினேன் என்று தவறாய் நினைத்தான். என் தமையன் கால்களில் விழுந்து தவறு செய்யவில்லை என்று கூறி மன்னிப்பை வேண்டினேன். அவன் அதை நம்புவதாயில்லை. சினம் அடங்கவில்லை. சீறி பாய்ந்தான். என்னை பிடித்து உடலை பிளக்க முற்பட்டான். பிடியினின்று விடுபட்டு உயிருக்கு அஞ்சி ஓடினேன். வாழ்க்கையின் கரை ஓரத்துக்கே ஓடினேன். ருசி அமுக பருவத்திற்கு ஓடி வந்து அங்கு அடைக்கலம் பெற்றேன். வாலி அந்த மலைக்கு வந்தால் அவன் தலை சுக்கு நூறாகச் சிதையும் என்ற சாபம் இருந்தது. அதை அறிந்திருந்ததால் நான் இங்குச் சேர்ந்தேன். சாபம் எனக்கு பாதுகாப்பு தந்தது. எனக்கு துணையாக அனுமனும் வானரத் துணைவரும் வந்து சேர்ந்தனர் என்ற தன் கதையை எடுத்துச் சொன்னான் சுக்ரீவன். சுக்ரீவன் மனைவி உரிமை என்பவள் உருவ அழகி. அவளையும் வாலி தன் சுகத்துக்கு துணையாக்கிக் கொண்டான். சுக்ரீவன் நாட்டையும் துறந்தான். மனைவியையும் இழந்தான். அக வாழ்வும் ஆட்சியும் அவனை விட்டு நீங்கின. பாதுகாவல் தேடி அவன் இங்கு வந்து சேர்ந்தான் என்று இக்கதை அங்கு பேசப்பட்டது. தம்பிக்கு ஆட்சி தந்து பாசத்தால் உயர்ந்த ராமனால் இந்த நாசத்தை ஏற்க இயலவில்லை. முற்றும் தம்பியின் தாரத்தை கவர்ந்து அவளை ஆறத் தழுவிச் செய்த கொடுமையை அவனால் மன்னிக்க இயலவில்லை. தம்பியை கொல்ல முயன்றதும் பின்தாரத்தை கவ்வியதும் இரக்கமற்ற செயல்கள் என்பதை அறிந்து அவன் சினம் இருமடங்கு ஆகியது. சுக்ரீவனிடம் அஞ்சற்க வாலியை கொன்று உன் மனைவியை உன்னிடம் சேர்ப்பேன். ஆட்சியும் உன் கைக்கு வரும் மாட்சியை பெறுவாய் என்று உறுதி கூறினான் ராமன். அன்ஸ்வன் இதை கேட்டு அகம் மிக மகிழ்ந்தான். எனினும் சுக்ரீவனுக்கு ஓர் ஐயம் எழுந்தது. அடிபட்ட நாகம் அவன். பிடிபட்டு தப்பியவன்.